லாஸ்ட் வீக் எனக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் கிடைச்சது. நீங்க நினைக்கிற மாதிரி ப்ராஃபிட் இல்ல. 2 months பேக் எங்க அப்பா இறந்துட்டாரு. இது அவரோட இன்சூரன்ஸ் பணம். 1972ல இந்த குடிசையில தான் எங்க அப்பா பிறந்தாரு. அவரோட 5 வயசுல அவங்க அப்பா இறந்துட்டாரு. சோ சிங்கிள் பேரண்டா எங்க பாட்டி தான் எங்க அப்பாவை வளர்த்துனாங்க. 1995ல நானும் எங்க அக்கா கூட இந்த குடிசையில தான் பிறந்தோம். சைல்ட்ஹுட் எங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் இல்ல, எங்களுக்கும் ரொம்ப பாவர்ட்டியா தான் இருந்துச்சு. வறுமையிலேயே நம்ம குடும்பம் போயிடக்கூடாதுன்னு பாட்டி அண்ட் அப்பாவோட ஹார்ட் ஒர்க்ல இப்ப கோடிக்கணக்கில் சொத்து சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. எங்களுக்கும் எதுவும் ஈஸியாலாம் கிடைக்கல. எங்க ஃபேமிலி இங்க இருந்து இங்க வரதுக்கு சுமார் 50 வருஷம் ஆயிடுச்சு. சோகம் என்னன்னா இப்ப 2 பேருமே இல்ல. அப்பா படிச்சது வெறும் 9th ஸ்டாண்டர்ட் தான். பட் அவரோட விஷன் டுவர்ட்ஸ் த ஃபேமிலி அப்படிங்கிறது PhD லெவல். அவர் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டும் போதெல்லாம் நான் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருப்பேன், அப்பா எதுக்கு இவ்வளவு பாலிசிஸ்னு. எங்க அப்பா சொன்னது எனக்கு இன்ன வரைக்குமே ஞாபகம் இருக்கு. தம்பி, யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன்னு சொல்லுவாரு. இப்ப அது உண்மையாயிடுச்சு. எங்க அப்பாவோட கதையில இருந்து நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்ககிட்ட சொத்து இருக்கு இல்ல அப்படிங்கிறது விஷயமே கிடையாது. பட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மேண்டேட்டரி. இன்சூரன்ஸ்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, நீங்க உங்க குடும்பத்துக்கு கொடுக்க போற செக்யூரிட்டி. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் நீங்க இல்லாதப்ப உங்க குடும்பம் பாதுகாப்பா இருக்கணும்னா தயவு செஞ்சு இன்சூரன்ஸ்